லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3241D லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு சேவா ஆசிரமத்தில் நடைபெற்றது. உலக சேவை வார தினத்தை கொண்டாடும் வகையில் PSR சில்க்ஸ் ஏற்பாட்டில் ஆசிரமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் PM.JF அரிமா BK ஆறுமுகம் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தலைவர் PM.JF அரிமா முகமது ஜின்னா, ஜூபிட்டர் கிளப் அரிமா சுகுமார், சங்கமித்ரா கிளப் பொருளாளர் அரிமா வெற்றிவேல், ஜூபிட்டர் கிளப் அரிமா சந்திரசேகர், சாரல் கிளப் அரிமா பூபதி, அரிமா சிவராமகாசி, வழக்கறிஞர் அரிமா தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் அரிமா DGS பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார். இதழ் இசைவிட வாழ்தல் அது வல்லது இல்லை எழுதும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு வளம் சேர்க்கும் வகையில் வருடம் முழுவதும் PSR ஜவுளிக்கடையின் சார்பாக அன்னதானம் காலை உணவு வழங்கும் விழா நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்று உணவு வழங்குவது, இரவு உணவு வழங்குவது PSR ஜவுளியின் சார்பாக நமது மாவட்ட தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். அதாவது தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலில் தோன்றலில் தோன்றாமை என்று என்றான் வள்ளுவன். அதுபோல இவர்கள் நமது அரிமா இயக்கத்திற்கு மட்டுமல்ல, பொது பணிகள் நடக்கின்ற அனைத்து இயக்கங்களுக்குமே பொருளாதார உதவி மற்றும் இதுபோன்ற சேவை திட்டங்களை நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று உணவளிப்பது போல அடுத்த வாரம் தீபாவளி வருகின்றது. அப்பொழுது நிறைய பேர்களுக்கு துணிமணிகளும் அனுப்புவார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற சேவைகள் அனைத்தும் நமது பொன்னம்பலம் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அவர்களை மோட்டிவேட் செய்து பொன்னம்பலம் சிறப்பாக இந்த சமூகத்திலே சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அரிமா மாவட்டத்தின் சார்பாக எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதுபோல இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள முகமது ஜின்னா மற்றும் வெற்றிவேல் ஆறுமுகம், சுகுமார், சந்திரசேகர், தினேஷ், பூபதி அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, கடந்த மாதம் நானும் பொன்னம்பலம் அவர்களும் திருப்பதி சென்றிருந்தோம். திருப்பதியில் கூட மதிய உணவு வழங்குவதற்காக 50 பேர்களுக்கு மதிய உணவு வழங்க சொல்லி எங்களுக்கு பணித்திருந்தார்கள். அவர்கள் சார்பாக திருப்பதியிலும் மதிய உணவு முழு அளவு, அதாவது ஃபுல் சாப்பாடு முழு அளவு 50 பேருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இதுபோல சேவைகள் இவர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கார்கள். ஆகவே இவருடைய ஸ்தாபனமானாலும் சரி, அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா வல்ல வளங்களையும் நலமாக அள்ளித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.